வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 271 புதன்கிழமை ஜூலை 10, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கரூரில் நல்லோர் வட்ட சந்திப்பு. ஜூலை 10 இன்று மாலை கரூர் வள்ளுவர் ஹோட்டலில் நல்லோர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் வள்ளுவர் ஹோட்டல், வள்ளுவர் கல்லூரி நிறுவன தலைவர் உயர் திரு செங்குட்டுவன், நுகர்வோர் விழிப்புணர்வு துறை பொறுப்பாளர் திரு சொக்கலிங்கம், சாரதா நிகேதன் கல்லூரி ஆசிரியர்கள் திருமதி காயத்ரி, திருமதி நிறைமதி, திருமதி நந்தினி, கல்லூரி மாணவர் சஞ்சீவி குமார், கரூர் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் திரு வசந்தகுமார் மற்றும் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம், திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் திரு சங்கீத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இன்றைய சந்திப்பில் நமக்கு சமூக பொறுப்பு இருக்கிறது என்பது பற்றியும், நமது நாட்டின் பெருமையும் பிரச்சனைகள் பற்றியும் ஆழமாக அறிய முடிந்ததாகவும் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். குறிப்பாக உயர் திரு செங்குட்டுவன் ஐயா அவர்கள் சமூகத்திற்காக அவர் ஆற்றி வரும் கடமைகளில் இதுவரை 8000 தொடக்கப்பள்ளி, கிராமப்புற மாணவர்களுக்கு தலா 100 செலுத்தி வங்கி கணக்கு ஆரம்பித்து கொடுத்து பொருளாதார விழிப்புணர்வை, பொறுப்புணர்வை மாணவர்களுக்கு உணர்த்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது என்று இச்சந்திப்பினை ஒருங்கிணைத்த திருமதி அபிராமி ஸ்ரீதர் தெரிவித்தார். நவீன வளர்ச்சியை நோக்கி அரங்கூர் ஊராட்சி. அரங்கூர் ஊராட்சியில் மாணவர்களுக்கான கணினி பயிலகம் தொடங்கப்பட்டுள்ளது. மிஷன் சம்ருதியுடன் இணைந்து 2 வருட பயணத்தில் பல்வேறு வழிகாட்டுதல்கள் கிடைத்துள்ளன. அதில் ஒரு பகுதியாக மாணவர்களுக்கான கணினி பயிலகம் அரங்கூரில் துவக்கப்பட்டுள்ளதாக ஊராட்சி மன்ற தலைவர் திரு ராஜா தெரிவித்துள்ளார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தூர்வார புதிய நுட்பத்திற்கு இளங்கோவன் ராஜன் பாராட்டு. பில்லூர் அணையில் வண்டல் படிந்து நீர் 60% கொள்ளளவு குறைந்த நிலையில் மிதக்கும் இயந்திரம் ட்ரெட்ஜிங் மூலம் தூர்வாரி புவி காப்பகத்தில் ஜியோ டியூப் கொட்டி மூடி கரைகளில் வைத்துவிடும் தொழில்நுட்பம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான துறைக்கு தமிழக நீர்நிலைகளின் ஆய்வாளர் திரு இளங்கோவன் ராஜன் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து சுமதி. வேலூர் முதல் இந்திய சுதந்திர போர் ஜூலை 10, 1806 நினைவு தினம். வேலூர் மாநகரத்திற்கு உட்பட்ட அரையூர் தவ உயர்நிலைப் பள்ளியில் ஜூலை 10, 2024 அன்று வேலூர் சிப்பாய் புரட்சி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு நந்தகுமார் தலைமையேற்றார். நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாவட்ட துணைத் தலைவர் திரு விஸ்வநாதன் அவர்கள் சிறப்புரையாற்றினர். அப்போது 1806 ஜூலை 10ஆம் தேதி நடந்த வேலூர் சிப்பாய் புரட்சியும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக எழுந்த இந்த இராணுவ புரட்சியும் தான் இந்திய விடுதலைக்கு காரணமாய் அமைந்தது. மேலும் இந்திய மண்ணில் முதலாக ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பொதுமக்கள் இந்திய இராணுவ வீரர்களுடன் இணைந்து நடத்திய முதல் சுதந்திர புரட்சி இந்த வேலூர் சிப்பாய் புரட்சி என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் என திரு விஸ்வநாதன் பேசினர். இறுதியில் சிறந்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.